நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். தமிழக வெற்றி கழகம் சார்பாக சென்னை வடமேற்கு பகுதி சார்பாக வாகப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நேற்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக வாகப் திருத்த சட்டத்தை நிறைவேற்றியது. அதனை எதிர்க்கும் வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு பகுதியாக சென்னை வடமேற்கு மாவட்டம் சார்பாக அகரம் சந்திப்பில் மாவட்ட தலைவர் தணிகை ஏற்பாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்து கொட்டும் மழையின பாராமல் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக மத்திய அரசு வாகப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதில் மகளிர் அணியினர், கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். தலைவா நீனா தலைவா நீ திட்டுவாங்க தலைவா ரீல் நடுவில் நோடிற கழகம் எங்கள் தலைவர் ஆணைக்கிணங்க ஆனந்த் சார் வழிகாட்டுதல்படி இங்கே வந்து சிறுபான்மை மக்களுக்காக அந்த வகுத் மசோதாவை திரும்ப பெறத்துக்கோசம் இங்கே வந்து நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மகளிர், இளைஞருங்க, மாணவருங்க, வர்த்தக அணி, ஐடி விங்கு எல்லாருமே இங்கே இருந்து இதுக்கோசம் வந்து நாங்கள் எல்லாம் நின்று இங்கே கண்டனம் தெரிவிக்கிறோம். இது மத்திய அரசு வந்து திரும்ப பெறணும். கண்டிப்பாக அதுக்கோசம் நாங்கள் வந்து போராடின்னு இருப்போம். அது தளபதி அறிவிப்பார். தலைமை என்ன சொல்றதோ அது நாங்கள் செய்வோம், அவ்வளோதான். அதாவது இந்த வகுப்பு வாரிய சட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த மசோதா வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு சட்டமுமே பார்த்தீங்கன்னா விடிய அந்த சட்ட மசோதா நிறைவேற்ற கிடையாது. விடிய ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே இந்த பல எதிர்ப்புகளை மீறி இந்த சட்டத்தை வந்து வலியுறுத்திருக்கிறாங்க. சார்பாக ஓட்டு போட்டவங்க வந்து 291 பேர்னா எதிர்த்து ஓட்டு போட்டவங்க 200 பேர், பாதிக்கு பாதி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ அது என்னென்னு முறையாக ஆலோசித்து அந்த மக்களுக்கான வழிவகை பண்ணி இந்த சிறுபான்மை சட்டத்தை வந்து முறைப்படுத்தி சரி பண்ண வேண்டியது அவசியம் நம்மளுக்கு இருக்குது. சிறுபான்மை மக்கள் பல பேர் வந்து தமிழக வெற்றிக்குள்ள தளபதிகிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுவீங்களோட நம்பிக்கையில் தான் நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்ட்டு. அந்த மக்களுக்காக கண்டிப்பாக தமிழக வெற்றிகளோட தலைவர் வந்து சிறுபான்மை மக்களுக்கு உறுதுணையாக இருப்பார்ன்றது நம்பிக்கையாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம தளபதியோட அறிவுறுத்தல்படி இன்றைக்கி கொளத்தூரில் வந்து சட்டமன்ற தொகுதியில் அவர் தணிகா அவர் தலைமையில் பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம், ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியை. இந்த நிகழ்ச்சி மூலியமாகவும் மத்திய அரசு வந்து மக்களுக்கான தேவைகள் செய்யாத பட்சத்தில் இந்த போராட்டங்கள் மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக மக்களோட ஒன்றிய அரசு வந்து ஒன்றாமல் இனிமேல் ஒன்றி வருவாங்கன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. காத்திருந்து நம்ம அதுக்கான இன்றைக்கி போராட்டத்துக்கான அறுவடை நம்ம நிச்சயமாக இருக்கும்ன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. நன்றி.
இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து கொளத்தூர் தொகுதியில் இங்கே நாங்கள் எங்கள் கொளத்தூர் தொகுதி இது வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாங்க ஒன்றிய அரசு. இது இவங்களோட போக்கு எப்படின்னாக்கா, இவங்களோட அஜெண்டாவை இவங்க பண்ணுறவோட ஒரு பாசிச அரசியலாக காட்டுது. முற்றிலுமாக இது வந்து கண்டிக்கத்தக்கது. இது நம்ம தலைவர் ஆணைக்கினாங்க, இது நம்ம கண்டிக்கிறோம். இது திரும்ப பெறலைன்னா இன்னும் இதுக்கு மேலே நம்ம தலைவர் ஆணைக்கினாங்க இன்னும் என்ன எது வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நம்ம தயார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முஸ்லீமில் இருக்க ஒவ்வொரு இஸ்லாமியரும் வந்து கண்டிப்பாக இந்த போராட்டம் நடத்தினா மாபெரும் வெற்றி அடையன்றதை எங்களை மூலியமாக தெரிவிச்சு. பிளவுபடுத்தாதே மதத்தின் பேரால் மக்களை பிளவுபடுத்தாதே பிளவுபடுத்தாதே மதத்தின் பேரால் மக்களை பிளவுபடுத்தாதே வேண்டாம்